அப்போ வந்து நான் நிறைய கருத்துக்களை எல்லா கட்சிக்கு எதிராகவும் பதிவு பண்ணுவேன், நிர்வாகத்துக்கு எதிராகவும் பதிவு பண்ணுவேன். அப்போ எல்லாமே நான் ஒரு சீமானோட தம்பியாகவும் நாம் தமிழர் பிள்ளையாகவும் தான் அடையாளப்படுத்துகிறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்தையோ ஒரு கொள்கை ஏதோ ஒரு விஷயத்தை நான் பயன்படுத்தும் போது அங்கே ஹசன் மைதீனாக தான் தெரிகிறேன், இஸ்லாமியனாக தான் தெரிகிறேன். அந்த பொதுவாக இருக்கிற இடத்துல 1000-1500 பேருக்கு இடையில நான் பேசும்போது எப்படி ஒத்த கேள்வி கேட்டாலும் சரி நான் பதில் சொல்லும்போது சீமான் தம்பி இப்படி தான் கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்கும்போது நான் இவன் ஹசன் மைதீன் இவன் முஸ்லீம் அப்படிங்கிற பார்வையில் தான் இருக்குது. இது எனக்காக மட்டும் சொல்லலை, நம்ம கட்சியில் பயணிக்கிற அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பொது இடத்துல போய் பேசுனா நாம் தமிழர் தம்பி பையன் இப்படி தான்ப்பா பேசுவான்ருவான். ஆனால் கொஞ்சம் பிஜேபி சைடு போயிட்டோம்னாலே இவன் முஸ்லீம் அப்படின்னு அடையாளப்படுத்தலாம். அப்போ எங்களுக்கு நீங்கள் இதை எப்படி நான் உடைக்கும்? அதான் இங்கே எல்லாருமே நல்லா விளங்கணும். அண்ணல் காந்தியடிகள் கூட சொல்றாரு, இப்ப நான் ஒரு தீவிரமான மதவாதி, காந்தியடிகள் சொல்றத சொல்றேன். ஆனால் அரசியலுக்கும் மதத்திற்கும் ஒரு 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும்னு நினைக்கிறேங்கிறார் அவர். இப்போ நம்ம எப்படி ஆக்கிட்டாங்கன்னா இவங்க இப்போ இந்த நாட்டில் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது, இது மனிதனுக்கு மட்டுமானது இல்லை. ஆனால் இங்கே இந்த கோட்பாடற்ற உயர்ந்த நோக்கமற்ற மக்களின் நலன் சாராத அரசியல் கோட்பாடுகளை கொண்ட இந்த கட்சிகள் ரொம்ப எளிதில் பற்றி கொள்ளக்கூடிய உணர்ச்சிகள், ஒன்று சாதி இன்னொன்று மதம், இந்த உணர்ச்சிகளை பிடித்துக்கிறது. இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சாதியை காப்பாற்றுவது சாதியவாதி அப்படின்னு தத்துவம் தேவையில்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். திரை கவர்ச்சியில் இருக்கிறவனுக்கு கொள்கை தேவையில்லை. அது மாதிரி சாதியை பேசுகிறவனுக்கு இதை நாங்கள் இந்த முன் வைக்கிறோம், இந்த கோட்பாடு, இந்த நலன், அது தேவையில்லை. ஏன்னா எந்த போதையும் பயன்படுத்தினாதான் கஞ்சாவோ அவினோ இல்லை சாராயமோ குடித்தாதான், அதை பயன்படுத்தினாதான் போதை வரும். சாதி மத உணர்ச்சி சொன்ன உடனே ஏறிடுங்கிறான். இப்போ பிஜேபி கோட்பாடற்ற ஒரு இது என்ன பண்ணும்னா, எப்போ பலகீனம் அடையுதோ, எப்போ அதை தோக்குதோ, அப்போ அந்த மதத்துக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு நான் சொல்கிறத நல்லா உள்வாங்கிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி உங்கள் கருத்தியலுக்கு வலுவான எதிர்கருத்தியல் இல்லாத போது நீ முஸ்லீம்னு வந்துடும். உங்களுக்கு புரியுதா? எப்பவுமே நான் வந்து சண்டை போடுறேன், அவர் ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை, நான் மோதுறேன், என்னால் அவர் தாக்கப்பட்டுட்டாருன்னா விழுந்த உடனே என் சாதியை தூக்கி இந்த சாதிக்காரன் என் ஜாதிக்காரனை தாக்கிட்டான், இந்த பிரச்சனையில் இருக்கிற நியாயத்தை யாரும் ஆய்வு செய்யறது இல்லை, அதை கவனிக்கிறது இல்லை. அப்போ எப்போ தோற்று போனவர்கள், கொள்கையற்றவர்கள், மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்காதவர்கள் இந்த கருத்தியலை, இந்த கோட்பாட்டை கையில் எடுத்துருவாங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க சொல்லுங்க, ஆமா நான் இஸ்லாமியன் தான், நான் முஸ்லீம் தான், எனக்கு நபிகள் சொன்னது இருக்குது, எப்பவும் நேர்மையின் பக்கம் நில்லுங்க. அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். அதனால அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள். நீங்க அந்த இடத்துல சீமானின் தம்பியா போய் அதுக்கு ஒரு வழி மேல போய் நான் உண்மையான ஜிகாத்ன்னு சொல்லுங்க, சரியாயிரும். அது எப்ப உங்க மேல நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நமக்கு கற்பித்தது, எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை. நீ முஸ்லிம், ஆமா நான் முஸ்லிம் அப்படின்னு நிமிராதவரை நமக்கு விடுதலை இல்லை. நான் முஸ்லீம்னா உனக்கு வெறுப்பா இருக்குல்ல, அப்ப எதுக்கு வரி வாங்குற? ஏய், என் வரியில சாப்பிடுறியா இல்லையா? நான் கேட்கறதுக்கு பதில் இருக்க. இஸ்லாமியன் சிறுபான்மை, கிறிஸ்தவன் சிறுபான்மை, 18 விழுக்காடு ஜிஎஸ்டி இவனுக்கு 10 விழுக்காடுன்னு விதிக்கிறியா? அதே 18 தான் வாங்குற.
என் வரி இடிக்கும் போது என் வார்த்தை மட்டும் ஏன் கசக்குது? அத புரியுதா? என் தம்பி தானே, இந்த மாதிரி கேளு. நன்றி. தாங்கள் கேட்கும் கேள்விகளோட நேரத்தை சுருக்கிக் கொள்ளவும். அடுத்ததாக அபு உமர் அவர்கள், சிறைவாசிகள் விடுதலை பரோல் சம்பந்தப்பட்ட கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். நான் கேட்கக்கூடிய கேள்விப்பெல்லாம் முதலே ரஹீம் பாய் பேசி முடிச்சிட்டாரு. இந்த பைசன் விஷயத்துக்கு இருந்தாலும் அது எங்க அண்ணன், நீ தம்பி, ஒரு தடவை கேளு. அதான் பைசன் விஷயத்துக்கு பாராட்டுறதுக்காண்டி கூப்பிட்டு ஒரு சினிமா பிரபலத்தை கூப்பிட்டு பேசுறதுக்கு முதல்வருக்கு நேரம் இருக்குது. ஆனால் அவங்களுக்காக ஓட்டு போட்டு மேலே ஏற்றி வச்ச எங்கள் சமுதாய தலைவர் கூட அவர் பார்க்க மாட்டேருக்காரு. பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. இந்த மாதிரி சூழலில் இன்னும் 20 நாள் தான் பரவாயில்ல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நேற்றுள்ள உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த 20 நாளுக்குள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணுங்கிறது தெரியாமல் தான் சமுதாயம் உட்காந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 20 நாளுக்குள்ள ஏதாவது போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு அதை ஒரு பேசும் பொருளை ஆக்க முடியுமாங்கிறது என்னோட கேள்வி. அதுக்கு தான் வேலை நடந்துட்டு 20 நாள் இல்லை, டிசம்பர் முதல் வாரத்தில் செய்கிறோம். என்னது எங்கள் அண்ணனுக்கு தெரியும். நான் ஒரு திரை அப்படின்னு ஒரு ஆவணப்படம் எடுக்கிறேன். திரைன்னா இந்த சிறைய திரை, அது பாதிக்கு மேலே எடுத்துட்டேன். நாசருக்கு தெரியும். நாசருக்கு தெரியும் அதில் என்ன பிரச்சனைன்னா, பாதிக்கப்பட்ட நம்ம குடும்பத்தில் 2-3 குடும்பத்தை சேர்ந்தவங்க பேச மறுக்கிறாங்க, பயப்படுறாங்க. அது காரணம் என்னன்னா, அண்ணா பிறந்த நாளில் விடுதலை செய்யலான்னு இருக்காரு முதலமைச்சர். நீங்கள் சீமானுக்கு இதை பேசி விட்டீங்கன்னா விடுதலை செய்ய மாட்டாருன்னு. நான் சொன்னேன், 30 அண்ணா பிறந்த நாள் வந்துருச்சு, இது அதனால் நாசர் சொல்லியிருக்காப்புல, அதை பேச வச்சுறேன். எடுத்துட்டேன்னா நான் பேசுறது நீங்கள் பேசுறது புரியல. நான் போட்டு காட்டினேன்னு வச்சுக்கோங்க, என் தாயினுடைய கண்ணீரை, என் தங்கையினுடைய கதறலை, நான் விடுதலை கேட்கறதுன்னு பக்கம் இருக்கிற நியாயம் உனக்கு புரியும். அதனால அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சுட்டு நான் செய்வேன், நீ இது கவலைப்படாத. நீ படம் பார்த்துட்டு கருத்து சொல்றது கோவப்படுற. கல்வி சிறந்த தமிழ்நாட்டுக்கே படம் எடுக்கிற 2 டைரக்டர் வச்சு தான் நடத்துகிறாப்புல மாநாட்டையே. அங்கே ஒரு கல்வியாளனும் இல்லை. இவ்வளோதான் நம்ம லட்சணம். இதுக்கு போய் இது பண்ணாத. நான் ஓட்டு போட்டு தேர்வு செய்தவன், அதை கண்டுக்கலைன்னு. ஒரு தடவை அண்ணனை ஓட்டு போட்டு தேர்வு செய்ய, அது எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் 2 விஷயத்துக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒன்று, இந்த கோவை பாசாபைக்கு விஷயத்துக்காக. ஏன்னா எங்கள் சமய தலைவர்களே முதல் கட்ட தலைவர் வரல, 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்தாங்க. ஆனால் நீங்கள் முதல் கட்ட தலைவராக எங்களுக்கு எங்கள் அப்பான்னு சொன்னது எல்லாம் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பன்னா இஸ்மாயில் பிலாலி மாலிக் சிறையில் தாக்கப்பட்ட விஷயத்துக்கும் நீங்கள் அவங்கள சந்தித்து அதுக்கு ஆதரவாக நின்னீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் அவங்களுக்கு உண்டான அடக்குமுறைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து. நீ களிமா சொல்லியிருக்க இஸ்லாம், நான் களிமா சொல்லாத இஸ்லாம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரத்த உறவு இருக்கு, என் சொந்தக்காரன் பூரா இஸ்லாத்தில் இருக்கான். அப்போ அதில் பழனி பாபா அண்ணன்னா வார்த்தையில் அண்ணன் இல்லை, என் உணர்வுல உறவுல அண்ணன். அதனால நீ பாசாபாய், உனக்கு பாசாபாய், எனக்கு அப்பா. நான் அப்பன்னு தான் பிறந்து கூப்பிடுவேன். சித்திக்கு என் தம்பி நாசருக்கு தெரியும். இப்போ அதனால அது நீ இது என்னுடைய இப்படி எடுத்துக்க, என்னுடைய பிறவி கடமை, அதை செய்கிறேன். இதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. நன்றி தோழரே. அடுத்ததாக முகமது ஷஃபி அவர்கள், வீரத்தமிழர் முன்னணி பற்றிய கேள்வி. அண்ணா, உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நன்றி ஆனால் இது என்னுடைய கேள்வியும் என் சமுதாயம் சார்ந்தது, இஸ்லாமிய சமுதாயம் சார்ந்த சில பேருடைய கேள்வியாக இருக்கு. ஆனால் நீங்கள் வழி நடத்திட்டு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் பல பாசறைகள் இருக்கிறத நாம் அறிஞ்சது ஒன்று தான். ஆனால் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது வீரத்தமிழர் முன்னணி என்கிற ஒரு பாசை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த வீரத்தமிழர் முன்னணியில் பல இஸ்லாமிய சமுதாய மக்களும் கிறிஸ்தவ சமுதாய மக்களும் பொறுப்பாளர்களாக பயணிக்காங்க. ஆனால் இந்த பாசறை இனி ஒரு காலத்தில் காங்கிரஸ் போலவோ, பாரதிய ஜனதா போலவோ, அதிமுக திமுக போலவோ மிக வலிமை வாய்ந்த அரசியல் சக்தியாக நாம் தமிழர் கட்சி உருவாகி இருக்கும் போது, அந்த காலகட்டத்தில் இந்த வீரத்தமிழர் முன்னிலையில் இன்னைக்கு பயணிக்கக்கூடிய இந்த உறவுகள், இந்த பொறுப்பாளர்கள் நாளைக்கு ஒரு அரசியல் தேவைக்காகவோ இன்னும் சில வேற தேவைகளுக்காகவோ, ஒருவேளை இந்த RSS போலவோ இல்லை இந்து மக்கள் இயக்கம் போலவோ இல்லை சிவசேனா போலவோ இந்த இயக்கம் மாறுவதற்காகவும் ஒருவேளை இது இஸ்லாமிய சமுதாய மக்களும் கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதகமாக ஒரு இயக்கமாக உருவாகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா?
இல்லை என்று நான் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தின் ஒரு பிரஜையாக ஒருவனாக அந்த இடத்தில் இருந்து இதை நாங்கள் எப்படி நம்புவது? இப்படி மாறாது. காலகாலத்துக்கும் இந்த வீரத்தமிழர் முன்னணியால இந்த சிறுபான்மை சமூக மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நான் உங்கள் வாயெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இதில் பாபர் எல்லா மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்களையும் பாதுகாக்கணும், அவரவர் வழிபாடு அவரவர் உரிமை என்ற கோட்பாட்டை அவர் முன் வச்ச போது அதை நீ ஏற்றுக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்கள் உடன் பிறந்தவன் முன்னெடுக்கிற இந்த கோட்பாட்டை நீங்கள் ஏற்றுத்தான் தீரணும். நான் ஒரு எளிய மகன் இந்த பணியை எனக்குள் என் தலைவன் கையளித்த பிறகு இதை செய்து கொண்டு போகும்போது இங்கே பெரிய சிக்கல், இந்த திராவிட கட்சிகள் RSS பிஜேபி வந்துருது அது வளருதுன்னு. இதில் என்ன நடந்துருது என்றால் இந்த RSS பிஜேபியோட கோட்பாடை வளர்வதற்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள் இஸ்லாமிய பெருமக்கள் நடத்துகிற இப்தார் விருந்தில் போய் பங்கேற்றது, தொப்பியை அணிஞ்சுக்கிட்டே பங்கேற்றது, ஒரு நாள் இஸ்லாமியரா ஆயிருது. கிறிஸ்தவ பெருமக்கள் நடத்துகிற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் போய் கேக்கு வெட்டி இன்சுவை கட்டியை வெட்டி கொண்டாடிடுவேன். இங்கே தூர நிற்கிற இந்து அப்படிங்கிற கோட்பாட்டை ஏற்றிருக்கிற RSS பிஜேபி கருத்து குடையவன் நம்ம இதுக்கு வர்றதில்லை, அந்த இதுக்கு மட்டும் போறாம்பாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே கேட்டுக்கொண்டிருக்கவனுக்கு சரின்னு பட்டு இவன் அநியமாயிடுறான். நான் சொல்றது ரொம்ப ஆழமாக அடிவேர்ல இருந்து எடுத்து சொல்கிறேன். இந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என்னோட மே 18 இன அழிப்பு நாளில் நான் கட்சி தொடங்கினேன். அப்படி ஒரு கோவையில் நடந்த மே 18 கூட்டத்துக்கு சிம் ரஞ்சித் சிங் மான் என்று பஞ்சாபில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர், அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இந்த சீக்கியர்கள் பொதுவாக தமிழர்கள் மேலே பேரன்பு கொண்டவர்கள், அதில் எம் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர்கள், செல்ல மகன் போல. நான் அவன் ஒரு தேசிய இனத்துக்கு நிற்கிறான், நானும் என் தலைவன் ஒரு தேசிய இன விடுதலைக்கு நிற்கிற பிள்ளைகள்னால எங்கள் மேலே பேரன்பு. இப்போ அந்த கூட்டத்தில் பேசின சிம் ரஞ்சித் சிங் மான் தனிப்பட்ட முறையில் என்னையை சந்திக்கும் போது அல்லாமல அணையா சொல்கிறேன், என் தலைவன் அணையா சொல்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, உன் இனத்தின் எதிரி முழுக்க உன் கோயிலுக்குள்ள நிற்கிறான், உன் மக்கள் எல்லாம் அதை ஆழமா நம்பி போய் எங்க வாசல்ல நிற்கிறான், நீ இவனை வெல்லாம எப்படா நீ அரசியலா வெல்லுவாயின்னு நீ கேட்கிறப்ப சொல்றது புரிஞ்சுக்கிறது. அப்ப நீ இந்து முன்னணி, நான் இந்து இல்லை, உனக்கு தெரியும், நான் தமிழன், என்னுடைய சமயம் இந்து இல்லை, இஸ்லாம் கிறிஸ்துவ நாங்க விரும்பி ஏற்றது. ஆனால் இந்துங்கிற சமயம் எனக்குள்ள திணிக்கப்பட்டது. சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல சிவன் அவனை வழிபடுகிற சிவ சமயம் நான், திருமாலை வழிபடுகிற மாலியம் நான், முருகனை வழிபடுகிற சைவ மரபினன் நான். உங்களுக்கு புரியுது? இப்ப இந்த வழிபாட்டில் இருந்த என்னை சமணனை, பௌத்தனை, சீக்கியனை, பார்சியை ஒரே கையெழுத்துல எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ, எவன் பார்சி இல்லையோ, எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்து என்று கையெழுத்து போட்டவர் சரி வில்லியம் ஜோன்ஸ். இந்த ஒற்றை கையெழுத்தில் என் தலையெழுத்து மாறிட்டது. சட்டப்படி நான் இந்துவாயிருக்கேன், உணர்வுப்படி நான் இந்து இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, அடர்ந்த காட்டுக்குள்ள தீ பற்றி வரும்போது அந்த தீ மேலும் பற்றி படராம இருக்க ஒரே ஒரு வழிதான் இன்றைய வரை கடைபிடிக்கிறோம், குறுக்க ஒரு வாய்க்காலை வெட்டுறது. ஒரு வாய்க்காலை வெட்டிட்டா இந்த நெருப்பு இங்கே இருந்து அணைஞ்சிரும், அடுத்த இடத்துக்கு பரவாது. அப்ப எனக்கு இந்த RSS பிஜேபி கோட்பாடு இந்துத்துவா இதுக்கு பயந்துகிட்டு இருக்கிற திராவிட கோழைகள் இவனை வீழ்த்துறதுக்கு, இவனை அடிச்சு ஏறுறதுக்கு என்னடா வழினா, நீ இந்து முன்னணி, நான் வீர தமிழர் முன்னணின்னு வந்தேன். இதுக்கு இந்த மூளைக்குள்ள அந்த சிந்தனையை போட்டவன் இன்னும் இருக்கான் பஞ்சாப்ல, சிம் ரஞ்சித் சிங் மான். அவன் எனக்கு சொல்லி அந்த ரஞ்சித் சிங் மான் இந்த சீமான் சொல்லி எடா இதை நான் தூக்கிட்டேன், வீர தமிழர் முன்னணி. அவன் வீர சிவாஜின்னு வச்சான், நான் இங்கிருந்து எங்க வச்சேன், பூலித்தேவன், தீரன் சின்னமலை, வேலுநாச்சியார், மருதுவண்டி, அழகுமுத்துகோன். உனக்கு ஒரு சிவாஜி, எனக்கு ஓராயிரம் சிவாஜின்னு போட்டேன். அவன் வீர துறவி விவேகானந்தர்னா, இங்க வா, இந்த பாரு என் பாட்டை வள்ளலார், இங்க பாரு என் பாட்டை வைகுந்தர், இங்க பாரு திருமூலர், அடிக்கிட்டேன்.
உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மொத்தமா அடிக்கிட்டேன். அவன் பாரத மாதாக்கு ஜெய்னா, ஜெய் ஸ்ரீராம்னா, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இதை எனக்கு கற்பித்தது யாருன்னா எங்காலு அடர்ந்த காட்டுக்குள்ள இது போல ஒரு பிளாஸ்டிக் நாற்காலி, 2 பேரும் 1 to 1. அவரும் துப்பாக்கி ஊண்டிருக்காரு, நானும் ஊண்டிருக்கேன். தம்பியை நேருக்கு நேர போதிக்கிறாரு. ஒரு வெட்டுக்கு வெட்டு தான் பதில், முட்டுக்கு எதிர் முட்டு. அப்ப அவன் ஒரு முட்டு, நான் ஒரு முட்டு. நீ இந்த முன்னணி, நான் வீர தமிழர் முன்னணி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது புறக்கணிக்கப்பட்ட என் இனத்தின் இறையை மீட்டு, மெய்யல் கோட்பாட்டை மீட்டு, என்னுடைய தொன்று தொட்ட வழிபாட்டை பாதுகாக்கிறது. அண்ணன் வரலைன்னா என் பாட்டனார் கட்டிய பெருவுடையார் கோயில்ல தமிழ்ல மந்திரம் ஓதப்பட்டிருக்குமான்னு நீங்க கேட்டுங்க. இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தமிழ்ல மந்திரம் ஓத வைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டுன்னு உனக்கு தெரியும். அப்ப வீரத்தமிழர் முன்னணி எதுக்கு பயன்படுது? இதுக்கு பயன்படுது. புரியுதா உனக்கு? நீ அதனால அச்சமோ அதெல்லாம் தேவையில்லை. உன்னை தற்காக்கிறதுக்கு பல ஆயுதம் இருக்கு. அதுல இது ஒரு வேலை ஆயுதம், சூழாயுதம், அது ஒரு ஆயுதம். அவ்வளவுதான். நீ அதை போய் குழப்பிக்காத. அண்ணன் எடுத்து வைக்கிற கோட்பாட்டுல கருத்து இல்லை. நான் சொல்லல. மதம் என்பதும், வழிபாடு என்பதும், உணவு என்பதும், உடை என்பதும், மொழி என்பதும் அவரவர் உரிமை. என்ன சொல்றது புரியுதா? அதில் நீ போட்டு குழப்பிக்காத. அண்ணன் இருக்கிற வரைக்கும் அப்படிதான். அதுக்கு பின்னாடி இப்ப நீ தான் இருக்க, என் தம்பி இருக்கேன், தவறா வழிநடத்த கொண்டு போயிருவான்னு நம்புறிய? இஸ்லாமிய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் வீரத்தமிழர் முன்னணிக்கு வர்றதுக்கு காரணம், நான் இன்னைக்கு ஓரிரை அல்லாவை ஏற்று, நபிகளின் வழியை ஏற்று, அந்த மொழியை ஏற்று அந்த வழியில் போறேங்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ, அப்படி 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் முன்னவர்கள் முருகனும் சிவனும் என்பது 1000-100 விழுக்காடு உண்மை இருக்கு. அதனால என் பிள்ளைகள் எனக்கு துணையா நிக்கணும்னு நினைக்கிறாங்க. வர்ற இஸ்லாமிய நானே எங்க அண்ணனுக்கு துணையா இந்த வீரத்தமிழர் முன்னணியில் இருக்கேன். என் மக்கள் முருகனை சுதந்திரமா வழிபடணும், அவன் மொழியில வழிபடணுங்கிறதுக்கு நான் யானே கூட நிக்கிறேன்னா அப்படிதான் நிக்கிறானே ஒழிய. ஹுமாயூன் பருவடையார் கோயிலுக்குள்ள பக்கத்துல என் பக்கத்துல நின்றுல சீமான் பாருங்க, ஒரு இஸ்லாமியரை கூட்டிக்கிட்டு சிவன் கோயிலுக்குள்ள போயிட்டாருன்ட்டு. இது சமத்துவம் இல்லை. ஆனா இவர் இந்து நோம்பு கஞ்சி குடிக்கிற இப்தார் விருந்துல தொப்பையை போட்டு குடிக்கும் போது அது மட்டும் சமத்துவம் ஆயிருது. என்னது நீ செய்யறது சமத்துவம்னா, மறுமலர்ச்சி சீர்திருத்தம்னா, பிரபாகர மகன் சீமான் செய்யறது சமத்துவம், சீர்திருத்தம் தான். அவரு இதுக்கிடையில பாத்தீங்கன்னா பெருவுடையார் கோயில் அந்த ஐயர் பயந்துட்டார். அந்த குரு சிமான் வேண்டாம், யாருமே தலைவாசல் வழியா வரமாட்டாங்க, நீங்க வளர வேண்டிய ஆள் இப்படி வரலாமா அப்படின்னு. போங்க குரு போங்க, போட்டு மந்திரத்தை சொல்லி கொடுங்க, பயப்படாதீங்க, யாருமே வரமாட்டாங்க, அதனாலதான் நான் வந்திருக்கேன். அவன் இல்ல நீங்க எந்த அரசியல் தலைவர் வரமாட்டாங்க, நீங்க நல்லா வர வேண்டிய ஆள் இப்படி வரலாம், அதனாலதான் வந்திருக்கேன். இங்க பாருங்க ஐயா, என் பாட்டனுக்கும் வகைவனுக்கும் தான் பிரச்சனை, அவனுக்கு அவன் பேரனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க வச்சு வழி மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது மாதிரி அச்சத்தை முதல்ல விட்டு நமக்கு கத்து வச்சது என்ன? அச்சத்தை விடு, இல்லைன்னா லட்சியத்தை விடு. நீ அச்சத்தை விடு, லட்சியத்தோடு அண்ணன் இருக்கீங்க கூட, கவலைப்பட. இந்த வீரத்தமிழர் முன்னணி ஒரு தீ பரவி வரும்போது மேலும் பற்றி படாம இருக்க தடுக்கிறது. இல்லைன்னா என் கூட இருக்கிற பிள்ளைகள் அவன் ஒரு வழிபாட்டை தேடுறான் பத்தியா, அந்த வழிபாடு இருந்தா ஊருக்கு முன்னாடி தூக்குடா வேல் வெற்றி வேல்னு. நான் தூக்கும் போது எல்லாம் சிரிச்சான். திருப்பி திமுக தூக்குச்சு, திருப்பி பிஜேபி தூக்குச்சு. ஏன் வெல்ல முடியலன்னா, இப்படி வேலை எடுத்து அரோகரான்னா முருகன் முகம் அப்படி வந்து போய் இப்படி சீமான் முகம் வந்துருது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவனே என்கிட்ட சொல்றான், நாங்க முருகனை கடவுளாக்கி தெய்வமாக்கி எப்படியாவது வென்றலாம்னு பார்த்தோம். அவன் அதுக்கு முன்னாடி எல்லா தமிழ் பிள்ளைகள்கிட்டையும் அவங்க முப்பாட்டனாக்கி பாட்டனாக்கி கொண்டு சேர்த்துட்டான், சொந்தமாக்கி கொண்டு சேர்த்துட்டான். வேலு நாச்சியாரை எடுத்து
ராணி, அரசி அப்படி கொண்டு போகலான்னு பார்த்தான். என் பாட்டி எங்க அப்பத்தான்ட்டு செத்து போயிட்டான். அவங்க புரியுதா அவனுக்கு? அதனாலதான் நீ தைரியமா இரு. நன்றி தோழர் அவர்களே. அடுத்ததாக வர்ணபால், கள்ளக்குறிச்சி, சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட கேள்வி. அன்பு தம்பி செந்தமிழ் சீமான் அவர்களுக்கும் மற்றும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். என்கிட்ட 2 கேள்வி இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல்ல நம்ம கனிம வளங்களை பற்றியது. நீங்கள் சாயங்காலம் ஒரு 6-6:30 மணிக்கு நாகர்கோயிலில் காவல் கிணத்துக்கு அடுத்தாவில் இந்த ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க, அது வழியே போத்துட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான லாரிகளில் கிட்ட அதுவும் 50 டன் 60 டன் எடையுள்ள நம்ம கனிம வளங்களை சுமந்து கொண்டு அங்கே நிற்கிறத பார்க்கலாம். நான் பல தடவை அதை பார்த்ததுனால எனக்கு அது வருத்தம். அதை பார்க்கும்போது இவ்வளவு அளவு கனிம வளங்கள் கொட்டிட்டு போகிறாங்களே, நாளைக்கு நமக்கு நமது பேர பிள்ளைகளுக்கு இங்கே என்ன இருக்குங்கிறதுல ஒரு பெரிய வருத்தம் உண்டு. ஆனால் கையேறு நிலை. இதை கூட நம்ம தம்பி, நான் ஆலங்குளத்து வழியாகவும் நிறைய போவோம், நம்ம தம்பி தினகரன்ட்ட கூட பல விட பேசியிருக்கேன். என்ன தம்பி இப்படி போயிட்டு இருக்க, இதை தடுக்க முடியாதான்னு. தடுக்க பார்த்தாலும் நம்ம மேலே தான் வழக்கு போடுறாங்க, ஒன்றும் செய்ய முடியலையே என்று அவர் வருத்தப்படுவார். இதை பார்க்கும்போது இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கொண்டு போக நம்ம அனுமதிக்க முடியும்? இது எப்படியாவது அதிகாரத்தில் வந்தால் தானே இந்த இதெல்லாம் தடுக்க முடியும். அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவது? நான் 2017 முதல் இந்த கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கிறேன். நாம் வளர்கிறோம், மாற்று கருத்து இல்லை, வீழ்ந்து போகலை, வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு ஆட்சிக்கு ஆட்சி அடைய வேண்டுமானால் கிட்டத்தட்ட 35 விழுக்காடுலேருந்து 45 விழுக்காடு வரை நமக்கு வாக்கு தேவை இருக்குது. நாம் இப்போ போகக்கூடிய ஒரு வளர்ச்சியை பார்த்தா இது ரொம்ப காலம் தாழ்ந்து போயிருமோங்கிற ஒரு கவலை இருக்குது. அதனால் ஆட்சியை பிடிக்கணும், அது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது நம்ம குறிக்கோள் நல்லது செய்யணும் தான். இந்த ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு சின்ன சமரசங்கிறது நம்மகிட்ட ஆகாது. ஆனால் கூட நமக்கு அந்த ஒரு இது தோணுது, செஞ்சு இந்த மக்களை மாற்றிடலாமா? ஏன்னா இது கரூர் நிகழ்ச்சியில் ஒரு தாய் பெற்ற பிள்ளையை கூட தியாகம்னு சொல்கிற அளவில் நம்ம மக்கள் இருக்காங்களே, எப்படி இவங்களை மாற்றுறதுங்கிற ஒரு பெரிய கேள்வி. அடுத்து ஒரு கேள்வி. அதிக நேரம் பேசணும், நீங்க தயார் எடுத்துக்காதீங்க. அடுத்து ஒரு கேள்வி. நான் பள்ளி படிப்பை படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு குடியில் பிறந்து கிறிஸ்தவராக இருக்கிறதுனாலேயே எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஊக்கத்தொகை எனக்கு மறுக்கப்பட்டது. அதே சமயத்தில் என் குடியில் பிறந்த இந்து என்ற மாணவனுக்கு அவர் எவ்வளோ வசதி படைத்தாலும் அவனுக்கு கொடுக்கும்போது நான் ரொம்ப அடிமட்டத்தில் வந்தவன், மிகவும் பின்தங்கிய ஏழை குடும்பத்தில் வந்ததுனால எனக்கு அது ஏக்கமாக இருந்தது. உங்களுடைய ஆட்சியில் இந்த ஊக்கத்தொகையோ மற்றது எதுவோ மதத்தின் சார்பாக இருக்குமா இல்லை பொருளாதார ரீதி சார்பாக இருக்குமாங்கிறது என்னுடைய தாழ்மையான கேள்வி. 2வது கேள்விக்கு விளக்கம் கொடுத்தோம். இதில் போய் நீங்கள் வளக்கொள்ளை வளர்ச்சி நீங்கள் சொல்கிறது சமரசம்னா இந்த கூட்டணி வச்சு ஏதாவது செய்ய முடியாதாங்கிறீங்க. மறுபடியும் நீங்கள் சொல்கிறீங்களா வளக்கொள்ளையை தடுக்க அதிகாரத்துக்கு வரணும்னு. ஆனால் நீங்கள் கூட்டணி வைக்க சொல்கிறது வளத்தை கொள்ளையடிக்கிறவனோடவே போய் கூட்டணி வைக்கிறீங்க. வளர்ச்சிங்கிறது இங்கே பாருங்க, சீன மூங்கில், அது நீங்கள் அதை எடுத்து படிக்க முடியும், மற்ற மூங்கில் போல இல்லது. ஒரு விவசாயி அவனுடைய தோட்டத்தில் மூங்கிலை பயிரிடுறான், விதையை வச்சுட்டான், வச்சுட்டு தண்ணி விடுறான். 6 மாதம் தண்ணி விடுறான், முளைக்கலை. அப்புறம் ஓராண்டு தண்ணி விடுறான், முளைக்கலை. அப்புறம் 2 ஆண்டுகள் தண்ணி விடுறான், முளைக்கலை. 3 ஆண்டுகள் தண்ணி விடுறான், முளைக்கலை. ஆனாலும் பாருங்க அந்த விவசாயி சளைக்கலை, ஊத்திக்கிட்டே இருக்கான், தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கான். என்றாவது ஒரு நாள் அது முளைக்குங்கிற நம்பிக்கையில ஊத்துறான். ஓராண்டு 2 ஆண்டு இல்லை. அவர் கேள்வி கேட்டவர் மட்டும் இல்லை, முன்னாடி இருக்கிற என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் எல்லாரும் கவனிங்க. ஓராண்டு 2 ஆண்டுகள் அல்ல, 9 ஆண்டுகள் தொடர்ச்சியா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அதிகாலையில் பார்க்குறான், அவனுக்கு வியப்பு, அந்த மூங்கில் முளைச்சி நிற்குது. முளைப்பதற்கு 9 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் 6 மாதங்களில்
விண்ணை தொடுகிற உயரத்துல வளர்ந்து நிக்குது. அதுக்கு அவன் அறிவியலா என்ன விளக்கம் சொல்றான்னா, இவ்வளவு விரைந்து வளர்ந்து உயர்றதுக்கான அந்த அடித்தளம் இருக்கு பாருங்க, அதை 9 ஆண்டுகளாக அந்த பேர் பூமிக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்கிறான். போட்டுக்கிட்டு இருந்ததுனால வலிமையான நல்ல உறுதியான வேர் இருந்ததுனால பட்டக்குன்னு 6 மாசத்துல விண்ணை தொடுகிற உயரத்திற்கு இது வந்துட்டு. நாம் தமிழர் கட்சி 10 ஆண்டு கால தேர்தல் களத்திலே வலிமையான அடித்தளத்தை போட்டிருக்குது. அதனால மாற்றம் என்கிற எண்ணம் என் மக்களின் மனதில் தோன்றிவிட்டால் ஒரே நொடியில் மாற்றம். 26லேயே மாபெரும் புரட்சி வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதனால நீங்க அதை போய் குழப்பிக்கிற கூடாது. இங்கே நீங்க சொன்னதை அனுபவித்த மகன் நான். இந்த கிறிஸ்தவத்துக்கு போறவங்கள எஃப்சியா சேர்த்து வச்சிட்டதுனால, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா வச்சிட்டதுனால உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ஊக்கத்தொகை இல்லை. அதை படிக்கும்போது நானும் அதை பெறலை, நிறைய பேர் அதை பெறலை. இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களில் இருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சாதிய இழிவு கொடுமையை துடைக்க கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு பிசியில சேர்க்கப்பட்ட, எஃப்சியிலிருந்து தளர்த்தி பிசி ஆக்கப்பட்டிருக்காங்க. இப்ப தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனி தொகுதி இருக்கு, சிறப்பு தொகுதி. அதுல கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. நீங்க சொல்றதுதான். அதனால நம்ம வரும்போது குடிகளின் அடிப்படை அப்படின்னா தமிழ். இப்ப நீங்க உங்க குடி அடையாளம் எது அப்படின்னா, நீங்க உங்க இன அடையாளம் தமிழ் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த இன அடிப்படையில் உங்களுக்கான பிரதிநிதித்துவம், உங்களுக்கான உரிமை பகிர்ந்து அளிக்கப்படும். அதனால நீங்க அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. எவ்வளவோ சாதிக்க போறோம். இது ரொம்ப அற்பம். தோழர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக முகமது இப்ராஹிம் அவர்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சீமானண்ட ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் என்ற காரணத்தை புரிந்து கொள்கிறேன். அந்த ஓட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கும் போது யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் உழைத்தால் மட்டுமே தான் எங்களுக்கு உணவு கிடைக்கும். அந்த அடிப்படையில் என்னுடைய வருங்கால சந்ததியினருக்கு உழைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்கிறீங்களே, நல்ல நடைமுறைகளை செயல்படுத்துவதையும் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். இது சரின்னு உங்களை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன். இது ஏன் மற்ற மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? என்னுடைய இப்ப நீங்க கேட்டதுலயே ஏன் நமக்கு வாக்கு தரணும். இப்ப நீங்க சொல்றீங்க நான் உழைச்சாதான் சாப்பாடு. சரி, நீங்க உழைக்கிறீங்க, உங்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் சரியா வருதா? அது கேள்வி. வரணும். சாப்பாடு, அந்த சாப்பாடாக இருக்குதா? நீங்கள் உண்ணுகிற உணவு தானா அல்லது விஷமா? பிறக்கும் போதே ஒரு குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறதே அதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு விளங்குதா? விந்தணுக்களை படம் எடுத்து காட்டுகிற போது கண்ணுக்கு தெரியாத நுண்துகள்களாக பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது, காட்டுறான். குழந்தை பிறந்தவண்ண தொப்புள் கொடியை படம் எடுத்து காட்டுறான். தொப்புள் கொடி முழுக்க பிளாஸ்டிக் துகள் படர்ந்து. இப்போ எதை நோக்கி சமூகம் போகுது? இதை தடுக்கணும்னா நீங்க எனக்கு ஓட்டு போடணும். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு நஞ்சில்லாத உணவாக இருக்கணும்னா எனக்கு சாப்பாடு போடணும். நீங்க சுவாசிக்கிற காற்று விஷமில்ல, குடிக்கிற நீர் நல்ல குடிநீர் தானா இருக்கணும்னா நம்ம ஜெயிக்கணும். அதுல நான் ஏற்றுக்கிறேன். நீங்க சொல்றீங்க படித்தவர் படிக்காத. என் தம்பி சாய்வுல்லா கூட தொடக்க உரையில சொன்னான், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை தாரேன்னு நான் சொன்னேன். எப்படி தாரேன்னு சொல்றேன். அதை உங்களால் நம்ப மறுக்கிற போது இந்த வாட்டி இந்த திரையை என் திரையாக்கிறேன், டிஜிட்டல். நான் அப்படி ஓரத்தில் நின்றுக்கிட்டு இங்க பாருங்க, படிக்கிறவன் படிக்காதவன் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை எப்படி கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு போட்டு காட்டிடுறேன். இப்ப திருநெல்வேலி
உங்க ஊர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை. இந்த பாளையங்கோட்டையில என்ன சிறப்பா விளை? இந்த திருநெல்வேலியில எது அதிகமா மகசூல் தரும்? வாழை, கரும்பு, இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப நான் வந்து சொல்றேன் பாருங்க. இப்ப கரும்பு போடுறேன். கரும்பு என்கிட்ட அரசுகிட்ட அவ்வளவு இடம் இருக்கா இல்லையான்னு இல்லை, என் மக்கள்கிட்ட ஒத்திக்கு எடுப்பேன். 25 ஆண்டுக்கு ஒத்திக்கு எடுத்து அதுக்கு உரிய தொகையை கட்டிடுவேன். கட்டிட்டு நிலம் உங்க பேர்லயே இருக்கும், உங்க பேர்லயே இருக்கும். அப்ப நான் என்ன செய்யறேன், உங்க வீட்டுல எல்லாரும் விரும்பினா அரசு வேலை பார்க்கலாம். 25 வருஷம் கழிச்சு நான் இறந்த பிறகு எனக்கு பின்னாடி வர என் தலைமுறை ஆளும்போது உங்ககிட்ட உங்க ஒப்பந்தம் முடியுது, மறு ஒப்பந்தம் போட்டுக்கிறவா இல்ல அரசு இந்த இடத்தை நீங்களே எடுத்துக்கிறீங்களா? எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னா கொடுத்துரும், எடுத்துக்கிறீங்கன்னா மறுபடியும் 25 வருஷத்துக்கு ஒத்திக்கு லீஸுக்கு எடுக்கும். எடுத்து பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்களை அரசு எடுத்து என்ன செய்யும்னா 2000 ஏக்கர்ல கரும்பை விளைய வைக்கும். கரும்பை விளைய வச்சு பக்கத்திலே ஒரு தொழிற்சாலை கட்டணும்னா இப்படி கட்டடம் இல்லை, 2-4 சுவத்து கட்டி சீட்டு போட்டு தர்மாக்கோலை போட்டு அடிச்சு வேர்க்காம மின்விசிறி குளிர்வீட்டியை போட்டு வச்சிரும். வச்சுட்டு இந்த கரும்பை வெட்டுறான் பாருங்க, அவனுக்கு எஜுகேட்டட் தேவையில்லை, படித்தவன் தேவையில்லை. கரும்பை கொண்டு வந்து காய்ச்சிறான் பாருங்க, அவனுக்கு படித்தவன் தேவையில்லை. ஆனா எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கேங்கிறது என்னதுக்கு படித்தவன் தேவைப்படுறான். அதுவும் கவர்மெண்ட் வேலை, இதுவும் கவர்மெண்ட் வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இந்த கரும்புல இருந்து பிரேசில் எத்தனால் பெட்ரோல் தயாரிக்க. அந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற நுட்பத்தை என் பிள்ளைகளை படிக்க வச்சு கொண்டு வந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிப்பேன். இந்த பெட்ரோல் கார் ஓட்டலாம் முடியல, அதுக்கான எந்திரம் தயாரிக்கப்படலை. இந்த பெட்ரோலை வச்சு நாம் மின்சாரம் தயாரிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இந்த கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு, இந்த தோகையை கொண்டு போய் குப்பை கிடங்கு வச்சிருப்பேன், அதுல கொட்டுவான். அது மக்கி மண்ணோடு மண்ணா வரும். இப்ப கரும்பு, வெல்லம், நாட்டு சக்கரை, இந்த கற்கண்டு, இது பல குறு குறு தொழிற்சாலைகளை உருவாக்கி அவன் வாழ்ற இடத்துல 1/2 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லயே அரசு வேலையை வச்சுக்கிட்டு அரசு காத்திருக்கு. நீங்க கவர்மெண்ட் வேலைன்னு IAS IPS ஆகிறது, அது எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்க்கணும். அது இப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வளர்ச்சி வேலைன்னு கொரிய முதலாளி ஜப்பான் முதலாளிக்கு போயிட்டு அவனுக்கிட்ட போய் கூலி வேலை பார்க்கறதுன்னு நினச்சிருக்காங்க. அதே வேலையை நான் தர்றேங்கிறேன். இப்போ உங்களுக்கு சம்பளம் என்ன எதிர்பார்க்குறீங்க? 10,000 தரேன். 10,000 நீங்கள் செலவு பண்ணி காட்டுங்கன்னு நான் கேட்பேன். ஏன்னு கேளுங்க, இப்போ உங்கள் பிள்ளை சட்டம் போடுது அரசு, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் சட்டம் போடு. பெற்றதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சு. பேர் வச்சுட்டியா நீ போயிடணும், பிள்ளை என்கிட்ட ஒப்படைச்சிருந்தோம். நான் என் பிள்ளைய படிக்க வைப்பேன். அவன் அத்தா எனக்கு டாக்டர் ஆனத்தா, பார்த்தா டாக்டர் அத்தா எனக்கு பாடத்துல ரொம்ப பாடு பாடு பாடு, நீ ஒரு பாலசுப்ரமணியம் பத்தல, வா எனக்கு ஆடணும், வாடா வாடா ஆடுறா, எனக்கு ஓடணும் ஓடுறா. 150 கோடி மக்கள்ல ஒரு உசைன் போல்ட் உருவாக்க முடியல ஒன்னால. அப்போ என் பிள்ளைகளுக்கு உயர்ந்த கல்வியை, உலகத்தின் தலை சிறந்த நாடு தென்கொரியா, இந்த தென்கொரியாவை முந்தி என் இன பிள்ளைகளுக்கு கல்வியை நான் கொடுத்துருவேன். முடிஞ்சா அப்ப 1 ரூபாய் தொடக்க பள்ளியிலிருந்து ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு உலகத்தரத்துக்கு கல்வி. இப்ப இங்க இருக்கிற தனியார் முதலாளிகளை மூடுவதில்லை, அவங்க கல்வி நிறுவனங்களை மூடுவதில்லை. ஆனால் அவர்களுக்கும் எனக்கும் போட்டி. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு முதலாளி தரமா கொடுத்துருவான்னா, ஒரு முதலாளி கிட்ட அரசு தோக்குதா? வாடா, இதுக்கு முன்னாடி இந்த தருதலைகள் அரசு இல்லடா, ஒப்பற்ற தலைவனின் அரசு. அப்ப என்ன செய்து, தலை சிறந்த அரசு, தமிழ் தேசிய குடி அரசு. நீ ஆனா மோதுவோம்டா அப்படின்னா ஒரு பயம். அரசு பள்ளியில தான் படிப்பேன்னு அடம்பிடிக்கிற அளவுக்கு ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு முடியல, நானே வைத்தியம் பார்க்கிறேன். உன் தாயல்ல, இந்த தேசத்தின் தாய், அப்பா தேசத்தின் தந்தை. 1 ரூபா வைத்தியத்திலிருந்து 1 கோடி வைத்தியம் வரை உலகத்தரத்திற்கு அரசு
தரம் உயர்த்தி கொடுத்துருது. இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மேலப்பாளையத்தில் இருக்கிற மகனுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துரு. இதுதான் சரியான மக்களாட்சியாக ஜனநாயகமாக பண்ணி கொடுத்தது. இப்போ இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன்னா உனக்கு 10,000 ரூபாய்க்கு செலவில்லை. ஏன்னா இப்போ நானே விவசாயம் பார்த்துறேன், நானே நெல், நானே கத்திரிக்காய், நானே வெண்டைக்காய், நானே சுரைக்காய், நானே மாடு வளர்த்து, நானே ஆடு வளர்த்து, நானே நாட்டுக்கோழி வளர்த்துறேன். இப்போ பசிங்கிற சொல்லு என் பரம்பரையை உச்சரிக்காது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பசினா எப்படி இருக்கும்? ஏன்னு கேட்டா இந்த மாதிரி நெல்ல வீதியில கொள்முதல் செய்யாம முளைக்க போடுற கூமிட்ட பையன் இல்லை நான் விவசாயி மகன். அந்த மூட்டையை ரோட்ல ஓட்டி நிக்கிறான்ல அவன் அதில் ஒருத்தையும் அப்பேன். அதனால எனக்கு தெரியும் உழைக்கிறவன் வேறு துளிக்கு என்ன மதிப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்ப அதனால நானே வேளாண்மை செய்வதால அரசு பணியாக வேளாண்மை, என் தம்பி சைஃபுல்லா பேசினா பாருங்க, தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை நான் முன்னெடுத்துருவேன். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைச்சு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அப்ப மேலப்பாளையத்தில் என்ன வரும்? போடுறா இண்டஸ்ட்ரி. திருச்செந்தூர்ல அந்த தேரியில் என்னடா வரும்? பனங்காடு. போடுறா தொழிற்சாலைய. பணம் இறக்குப்பா ஏறதுக்கு பணம் ஏறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கான். ஏன் நீங்க வா, நீ ப்ரொஃபஸர், மாசம் உனக்கு 20,000 சம்பளம், இந்த இவனுக்கு பணம் ஏற கற்றுக் கொடு. இந்த நாடார் தான் ஏறுவான், கோனார் தான் ஏறுவான்னு பணம் யார் ஏறினாலும் ஏறலாம். இங்க வா, மாசம் சம்பளம் நீ 17 இறக்கி கொடுத்துட்டு போயிடணும். நான் காய்ச்சி கற்கண்டு பனை வெல்லம். என் தம்பி அமெரிக்காவில இருந்து அடிக்கிறான். ஆனா நம்ம காய்ச்சிற கருப்பட்டி இவங்க விரும்பல, நம்ம காய்ச்சிற வெள்ளத்தை விரும்பல. ஏன்டான்னா அதே வெள்ளம் தான் வடிவத்தை மாத்த சொல்றான். என்னடா மாத்தனா? இந்த கியூபு மாதிரி இந்த ஹோட்டல்ல சீனி எப்படி கட்டியா போடுறான்லன்னா அப்படி சின்னதா கேட்கிறானு, நம்ம வெள்ளக்கட்டி மாதிரி கேட்கிறான். ஆமாண்ணா, என்னடா பைத்துக்கிறதுனா அச்சை மாற்றிடுவோம், அவ்வளவுதானே. கிண்ணத்துல காய்ச்சிறத சின்னதை கட்டல அப்படி காய்ச்சி கொடுங்க அப்படிங்கிற. 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய் விற்கிது அமெரிக்கால. எல்லாம் இயற்கைக்கு திரும்புறான், ஆனா உற்பத்தி இல்லை. இப்ப நான் அந்த தேரி காட்டுல தொழிற்சாலை இறை கொடுத்துட்டு ஒரு போயிட வேண்டியதான். நான் காய்ச்சி பெட்டியில அடுக்கி எக்ஸ்போர்ட் பண்ணி தமிழ்நாடு அரசு முத்திரையை போட்டு என் வெள்ளத்தை சாப்பிட்டு பாடுறாருன்னு போட்டு இப்ப பனையிலிருந்து மட்டையில நார் விரிக்கிற தொழிற்சாலை, மட்டையில பாய் பண்ற, ஓலையில பாய் பண்ற தொழிற்சாலை, கொட்டாம்பின்ற தொழிற்சாலை, விசிறி பின்ற தொழிற்சாலை. இப்ப எங்க ஆத்தா படிக்கல, ஆனா கொட்டாம் பின்னிடுவா. கவர்மெண்ட் வேலை 100 நாள் வேலைன்னு உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டு இருக்குது, பல்லாங்குழி ஆடுறது இல்லை. இங்க வேலை செய்யணும், உழைக்கணும். உழைக்கிறதுக்கு உழைச்சிட்டு அன்னைக்கு வேணாலும் காசு, 1 வாரத்துக்கு 1 நாள் வேணாலும் காசு. சாராயம், இன்னும் சாராயம் சட்டை இழுத்து மூடிடுறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சீமை சரக்கை குடிக்கணுமா, காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ போய்க்கணும். 5 நட்சத்திர விடுதி, விலை உயர்ந்த தங்கும் விடுதிகள், அதை அனுமதிக்கிறோம். வெளிநாட்டுக்காரன் வர்றதுனால வச்சுக்கோ, நீ பெர்மிட் பண்ணிட்டு அதை குடிச்சுக்கோ. கடற்கரை ஒரு ரெசார்ட்டில் நீ வச்சுக்கோ. என் ஊருக்குள்ள கிடையாது. ஒவ்வொரு தேசியத்திற்கும் ஒரு மதம் இருக்கு. ரஷ்யானா ஓட்டா, சாம்பன், இந்த ஜின்னு, ரம்மு, ஒயின் அப்படி இருக்கிற மாதிரி எங்கள் இனத்துக்குன்னு பண்டைய காலத்துல இருந்து ஒரு பால் இருக்கு. பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு, இயற்கை என கொடுத்துருக்க அரிய கொடை. அதை திறந்து விட்டு எப்பா குடிக்கணுமா, இதை குடிச்சிட்டு போ. ஏன்னா கல் குடிச்சு நுரையீரல் செத்து போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தன் இல்லை. விளங்குதா? அதனால பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு திறந்துடும். இதுல என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதநீர்ல காய்ச்சற கருப்பட்டி விலை குறையும், இந்த கல்லுல இருந்து காய்ச்சற கருப்பட்டிக்கு விலை அதிகம். ஏன்னா இந்த பதனியில கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்துமா, கலப்படமா, கல் கலப்படம் இல்லையா, அதனால அதுல இருந்து காய்ச்சற கருப்பட்டி 200 ரூபா அதிகம். அதனால எனக்கிட்ட நீங்க தப்பிக்கவே முடியாது. நீ அங்கேயே இருப்பா, இந்தாப்பா வேலை. இப்ப புரியுதா? அதனால நீங்க வழியே கிடையாது. நீங்க இந்த இடத்துல முளைக்குச்சி அடிச்சுட்டு நிக்கிறேன். நீங்க எங்கேயா போய் சுத்தினாலும் முளைக்குச்சி இருக்கிறதுல தான் படுக்கணும். இப்ப நீங்க என்னை தேடி என் கையை பிடிச்சு வலிமைப்படுத்தாம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க ஏன் ஓட்டு போடணும்னா,
இதுக்காக போட்டுதான் ஆகணும். நன்றி தோழரே. அடுத்ததாக ராஜேஷ், மாற்றுத்திறனாளிகள் பற்றிய கேள்வி. தோழர் ராஜேஷ். அண்ணனை பார்த்ததில் மகிழ்ச்சி. அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளினா எனக்கு இப்போ தூரத்து பார்வை தெரியாது. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அவ்வளோவா எங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வருவீங்க, கண்டிப்பாக 2027 ஆட்சிக்கு வருவீங்க. அந்த வந்த உடனே எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு முன்னேற நாங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும். எனக்கு இன்னொரு கேள்வி. அதாவது என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னுட்டா, அவர் அன்னைக்கு அப்படி பேசுறாருப்பா, இன்னைக்கு இப்படி பேசுறாரு, மாற்றி மாற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஒரு விடை கொடுங்க. அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து 16 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்னு எத்தனையோ போராட்டம் பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்களே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் கண்ணுக்கு தெரியல, என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் டிவிக்கே ஓட்டு போடுவேன் அடிங்க. டேய், உனக்கு மட்டும்தான் தூர பார்வை தெரியலன்னு தெரியாது நினைக்காத, அவனுக்கு சுத்தமாவே தெரியல. நான் அண்ணன் உனக்கு சொல்ல கேளு. நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்லை, நாட்டை நேசிக்கிறவன் எவனோ அவன் தான் நமக்கான ஆள். அதனால நீ கேட்டது ரொம்ப மதிப்புமிக்க கேள்வி. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு என்ன வேலை, திருநங்கைக்கு என்ன வேலை, விதவை பெண்களுக்கு என்ன வேலை? அண்ணன் வரும்போது அரசு பணிகளில் எல்லாம் அதிக முக்கியத்துவத்தை மாற்றுத்திறனாளி கொடுத்துரும். இப்போ குறிப்பாக சாலையில் வந்து இந்த போக்குவரத்து, இந்த பேருந்தெல்லாம் வந்து அதுக்குள்ளே போய் டிக்கெட் எடுக்கிற முறையை அண்ணன் ஒழிச்சிடுறேன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்வண்டி நிலையத்தில் போய் எப்படி, வானூர்தியில் போய் எப்படி பயணச்சீட்டு வருவீங்களோ அப்படி பேருந்துக்கு அங்கங்கே வச்சிருப்போம். அங்கே திருநங்கைகள், விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளிகளை அங்கே பணியமர்த்திடுவோம். நீங்கள் பயணச்சீட்டை எடுத்துக்கிட்டா ஒரு அட்டை கொடுத்துருவோம். இந்த பேருந்து ஸ்லைடிங் டோர் மாதிரி இருக்கும். நகருக்குள்ளே எப்போவுமே சிற்றுந்து தான். தொலைதூர பயணத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆட்சியில் பேருந்து. என்ன சொல்றது புரியுதா? சிற்றுந்து பேருந்து நகருக்குள்ளே ஓடும்போது தேவையற்ற நெருக்கடிகள், இட அடைப்பை ஏற்று போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணுது. அப்போ சிற்றுந்தை நகருக்குள்ள வச்சுக்கிட்டு மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு பேருந்து, மதுரைக்குள்ள மொத்தமா சிற்றுந்து தான். அப்ப நீ வந்தீங்கன்னா அங்க ஓட்டுநர் மட்டும்தான் இருப்பாரு. ஓட்டுநரை நீ பார்க்க முடியாது, மூடி இருக்கும். அங்க நடத்துனர் இருக்க மாட்டார். நடத்துனர் எங்க இருப்பாருன்னா, நீ எங்க இருந்து பயணம் போறியோ அங்க கண்ணாடி அறையில, குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில உட்கார்ந்து இருப்பார். அது ஒன்னே மாதிரி பிள்ளையா இருப்பார். ஏற்கனவே இருக்கிற நடத்துனருக்கும் பணியை கொடுத்து புதிதாக எடுக்கிற நடத்துனர் முழுக்க மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், விதவைகள். இப்போ இந்த இடத்துல அண்ணன் வந்து, அண்ணா நான் தியாகராக நகர் போகணும் அப்படின்னா டக்குன்னு டிக்கெட்டை கொடுத்துரும். இதை கொண்டு போய் சிற்றுந்தில் வச்சவொடனே கதவை திறந்துடும். நான் உள்ளே போயிடுவேன். போன உடனே பயணிகள் பயணம் தொடங்கிடுச்சு. தியாகராய நகர் வந்தோடனே அன்பான பயணிகளின் கவனத்திற்கு, நீங்கள் சேர வேண்டிய தியாகராய நகர் வந்து விட்டது, தயவு செய்து இறங்கவும். 2 தடவை தமிழில் சொல்லுவோம். அதுக்கு மேலே ஒரு தடவை பொதுமொழியான பயன்பாட்டு மொழியாக இருக்கிற ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நோ ஹிந்தி, அங்கிட்டு தூரமாக இரு. அண்ணன் வந்தவொடனே அப்படி தூரமாக இரு குந்தி அப்படின்ட்டு நம்ம போயிடும். புரியுதா உனக்கு? அப்போ இந்த மாதிரி அரசு பணிகளில் எல்லாம் அதிகப்படியான இதை இப்படி செஞ்சிடும். காவலர்களுக்கே டிராஃபிக் போலீஸ் நடுச்சாலையில் அண்ணன் ஆட்சியில் நிற்கக்கூடாது, நிற்க மாட்டார்கள். இந்த குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறை சாலையின் இரு ஓரத்திலையும் இருக்கும். இப்படி ஒரு வளைவை போட்டுருவேன், சிங்கப்பூர் போல ஆர்ச். எல்லா நிலைகளையும் சிசிடிவி கேமரா இருக்கும், கண்காணிப்பு கருவி இருக்கும். இந்த வாகனம் போனா பக்கவாட்டில், பின்னாடி, முன்னாடி, மேலே எல்லா கோணத்திலையும் படம் எடுத்து வச்சுக்கிறோம், பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சாலையை கடக்கவும் என்று எழுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். நீ 61, 60 அறையில் போனா கூட இங்கே விட்டுரும், அடுத்த இடத்துல டாப்புன்னு ஓரம் கட்டிடும்.
அந்த இடத்துல நீங்கள் 60 கிலோமீட்டருக்கு வேகமாக வந்தீங்களா அப்படின்னு. ஆமாம் தெரியாமல் வந்துட்டேன்னா இந்த தெண்டத்தை மட்டும் போட்டுட்டு மன்னிச்சு விடும். இல்லையே நான் அப்படி வரலைன்னா பொய் சொன்ன குற்றத்துக்கு 2000 ரூபா மேற்கொண்டு தண்டம் போட்டு நீ தப்பிக்க முடியாது. ஏன்னா இப்படி காட்டும், இது நீ தானே, இதுவா வண்டி தானே, எனது படம் எடுத்து வச்சிருக்க. இந்த வேலையை இந்த காவல்துறை அதிகாரி இந்த கண்ணாடி அறைக்குள்ள இருந்து ஊதா வண்ணும் போது இப்படி பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். வெயிலில் நின்றுக்கிட்டு இப்படி தண்ணி விட குடிக்காம இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க வேலை கிடையாது. ஏன்னா போலீஸ்காரன் நிற்கிறவன் என் அண்ணன் தம்பிங்கிற உணர்வு எனக்கு இருக்குனால மொத்தமாகவே மாற்றிடுவான். நான் வர்றதுக்குள்ள உனக்கு கண் பார்வை கொண்டு வர்றோம், அண்ணன் ஆட்சியை நீ பார்க்கணும். இல்லை, அடுத்த கேள்வி. நன்றி தோழரே. அடுத்ததாக ஜாகிர் ஹுசைன் அவர்கள். ஜாகிர் ஹுசைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. வலைக்கும் அஸ்ஸலாம். சாத்தியம் இல்லாத ஒன்றிலிருந்து சாத்தியத்தை உண்டு பண்ணுறது தான் புரட்சி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் சாத்தியப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்தும் இன்னும் அரசு நம்ம இப்போ செஞ்சுக்கிட்ட அரசு செய்யலை. ஆனால் அதை இப்பவும் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்னு நம்புகிறோம். வேறு விஷயங்களை கேட்க நினச்சேன், இன்னைக்கு ஏற்கனவே அதை பதிலாக சொன்னதுனால நான் மேற்கொண்டு உங்களோட நேரத்தை வீணாக்க விரும்பலை. நன்றி. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக அன்வர் முஹைதீன் அவர்கள். அன்வர் முஹைதீன். என் பேர் அன்வர் முஹைதீன். நான் இஸ்லாத்தை தழுவியதனால் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஒரு தமிழனாக அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2016 உங்களுடைய தேர்தல் ஒரு வீடியோவை காணொலியை நான் பார்த்தேன், முழுமையாக பார்த்தேன். அதிலிருந்து உங்கள் மீது ஒரு பரிபூர்ணமான ஒரு ஈடுபாடு இருக்கு. அதாவது நான் இறங்கி தான் வேலை செய்யலே தவிர மனதார நான் உங்களை முழுமையாக ஆதரிக்கிறேன். நான் இதை கேள்வியாக சொல்ல வரல. எனக்கு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமான ஒரு வேண்டுகோள், அண்ணனுடைய பேச்சுக்களை சிறிது சிறிதாக வெட்டி வரக்கூடிய பேச்சுக்களை கேட்பதையும் பார்ப்பதையும் தவிர்த்து விட்டு அவர் ஒவ்வொரு அந்த வாக்கு நேரங்களில் பேசிய முழு வீடியோக்களை முழுமையாக கேட்டால் உங்களுக்கு அண்ணன் யார் என்று தெரியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்றே தானே. நான் இஸ்லாத்தை தழுவினால இறுதி மறையான திருக்குறான்ல ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா என் நண்பரோடு பேசும்போது அவர் எனக்கு கேட்ட அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். அதில் சொல்லப்படுது, நிச்சயமாக நாளை நான் அதை செய்வேன் என்று நீர் ஒருபோதும் சொல்ல வேண்டாம், இறைவன் நாடினால் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இது எங்களுக்கு ஒரு கட்டளையாக இருக்கு, ஃபர்லன் இருக்குன்னு வைங்களேன். நான் அண்ணன்ட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், முடிந்தவரை நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, இறைவன் அருளால் நல்லபடியாக நடக்கும். அதை சொல்லும் பொழுது முடிந்தவரை நீங்கள் இறை அருளால் இறைவன் நாடினால் நான் செய்யறேன் நீங்க சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இது ஒன்று தானே, வேற எந்த கேள்வி கேட்க நான் இல்லை. அதே தான் அண்ணனும் சொல்றேன், இறைவன் நாடியதால் தான் நான் இந்த இடத்துல ஓடி வந்து நிற்கிறேன். ரொம்ப நன்றி. அவனு வந்திருக்கான் என் தம்பி. என்ன எல்லாரும் கேட்பாங்க, நீ இந்த கோபத்தை கொஞ்சம் குறை, கோவப்படாம இருன்னு. கோவப்படாம இருந்தா நான் கோடம்பாக்கத்தில் இருந்திருப்பேன். கோவப்பட்டதுனாலதான் இப்படி ஓடி வந்து நிற்கிறேன். இறைவன் நாடியதால் தான், இறைவன் நீ போய் இந்த வேலையை செய்யினதுனால தான் இதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நேற்று ராத்திரி பேசி, இன்னைக்கு பேசி, நாளைக்கு பேசி, இப்ப தொடர்ச்சியா என்ன கேட்கிறான், நீ என்ன ஓய்வுன்னு ஒண்ணு உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறான். நானே பலமுறை நினைச்சிருக்கேன். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நன்றிண்ணே. வணக்கம். இறைவனின் நாட்டம் இருக்கிறதுனாலதான் நாங்க எல்லாம் இந்த பணியை செய்துட்டு இருக்கோம். அது எல்லாம் வல்ல ஏக இறைவனினுடைய இந்த என்ன சொல்லுது, இட்ட கட்டளை தான் இது. அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இறைவன் நாடித்தான் இது நடந்து கொண்டு இருக்கு. நன்றி தோழரே. அடுத்ததாக புகாரி மேலப்பாளையம் வேலூர் பள்ளிவாசல் சம்பந்தமான கேள்வி. புகாரி அவர்கள். பள்ளிவாசல் அதான் அண்ணன் போராடுறேன்னு சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றேன், அந்த தேர்தலுக்கு முன்னாடி நான் வந்து போராடுறேன், நீங்க என் கூட நில்லுங்க. கண்டிப்பா நிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நீ இந்த போராட்டத்தை எடுத்தீங்கன்னா அது வலிமையா வராது. கண்டிப்பா அண்ணா எடுத்தீங்கன்னா அண்ணா போய் கண்டிப்பா இல்ல நிப்போம். முஸ்லிம் மக்கள் எல்லாம் கண்டிப்பா கேள்வி மட்டும்தான். நீங்க வந்து மேல்பாதி கோயில்ல வந்து நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி உள்ள எல்லா சமுதாய மக்களும் உள்ள போய் அரசியல் பண்ண வேலை பண்ணீங்க. அதே மாதிரி வேலூர் கோட்டை வளாகத்துல சமுதாயம் வந்து அழிவு நடத்த முடியல. அந்த டேட் என்னைக்கு அறிவிக்க போறீங்க? மற்றதுலயே போராட்டம் மட்டும் உள்ளது. அண்ணன் தம்பிகிட்டலாம் கேட்டு கலந்துக்கிட்டு நாங்கள் ஒரு பெரிய படையாக தான் வரணும்.
நான் உன்னோட வந்து தொழுகிறேன், நீ என்னோட தொழு. உறுதியா இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கை கண்டிப்பா. அடுத்ததாக சல்மான் அவர்கள், பழனி பாபா மாணவர் சல்மான் அவர்கள். அண்ணே வணக்கம். வணக்கம். அண்ணே, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, திராவிட தலைவர்கள் எல்லாம் நாங்கள் படிச்சுட்டு வரோம் சின்ன பிள்ளையிலேருந்து. ஐயா கருணாநிதியாக இருக்கட்டும், ஈவே ராமசாமியாக இருக்கட்டும், அவர்களே படிச்சுட்டு வரோம். இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, படிப்பகத்துக்கு எல்லாமே அவங்க பேராக தான் இருக்குது. நம்ம தமிழர் தலைவர்கள் அவங்க பேரை அதிகமாக வைக்கிறதில்ல. குறிப்பாக ஐயா பழனி பாபா பேரை எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ எதுக்கோ இதுவரை வச்சதும் கிடையாது. இப்போ நம்ம பழனி பாபாவோட வரலாற்றையும் கடத்த மாட்டாங்க. இப்போ புதுசாக நேற்று கத்தி ஆரம்பிச்ச அண்ணன் விஜய் கூட எம்ஜிஆர்னா யார் தெரியுமா, அவரோட மாஸ் என்ன தெரியுமான்ட்டு கேட்குறத தவிர அந்த அவ்வளோ பெரிய எம்ஜிஆரை தன் கால் தூசுக்கு சமமாக வச்சிருந்த பழனி பாபா பற்றி ஒரு மேடையிலையும் பேச மாட்டாங்க. அந்த கட்சியில் இருக்க இஸ்லாமியர்களும் அதுக்கு கேள்வி எழுப்ப மாட்டுறாங்க. அதுக்கு பதிலாக முகமது விஜயன்னா அழைக்கப்படுவான்ட்டு பேசுகிறாங்க. இது நம்மளோட தலைவர்களை அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி கடத்துவோம்? இந்த மாதிரிக்கெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த திராவிட தலைவர்களை குறிப்பாக வச்சிருக்க இடத்த அடுத்து நம்ம அரசு வந்தால் என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட வரலாறு எப்படி நிறுவப்போம்? அந்த தம்பியுடைய கேள்வி ரொம்ப ஆழமானது. நம்முடைய அடையாளங்களை திராவிட ஆட்சியாளர்கள் குறிப்பாக திட்டமிட்டு மறைக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதனுடைய இந்த இளம் வயதிலே அதை கவனித்து அவர் கேள்வி எழுப்புவது. தொடக்கத்தில் எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் கூட இங்கே எங்கள் தாத்தா கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்களுடைய பெயரை கூட ஒரு பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குதுன்ட்டு. இது எல்லாத்தையும் தகர்த்தெறிய தான் உங்கள் அண்ணன் இந்த வேலையை செய்கிறேங்கிறது உனக்கு புரியும். பழனி பாபா என்பவரை உனக்கு அதிகப்படியான இளைஞர்கள் தேடுகிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியும். அவங்க பயப்படுவாங்க. எங்கள் அண்ணனுக்கு தெரியும். இஸ்லாமிய தலைவர்கள் பழனி பாபா பற்றி பேச தயங்குவாங்க. ஏன்னா அவர் கடைசி காலத்தில் திமுகவுக்கு நேர் எதிராக நின்றுட்டாரு. மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டார். அதனால அவங்களோட திமுகவோட கூட்டணிக்கு போக விரும்புகிற கட்சிகள் பழனி பாபாவை பற்றி பேசாது. இப்போ அண்ணன் பேசுவேன். அண்ணன் பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் போட இருக்கு. அதில் உங்களுக்கெல்லாம் அந்த யார் எங்களுக்கு பெரியார் அப்படின்னு பேச போகிறேன். அதில் 1000 பெரியார்களை சொல்கிறேன். அதில் ஒருத்தர் பழனி பாபா. வளர்த்த மகளை மணந்து மனைவியாக்காமல் கடைசி வரை மகளாகவே வளர்த்த எங்கள் அண்ணன் புரட்சியாளர் பழனி பாபா எங்கள் பெரியார். வளர்த்த மகளை தான் சார்ந்த மார்க்கத்துக்கு மாற்றாமல் அவள் ஏற்றுக்கொண்ட மதத்திலேயே இருக்க அனுமதித்த மகான் எங்கள் பெரியார். உனக்கு புரியுதுங்க? நமக்கு ஒரு காலம் வருது, அவன்கிட்ட அதிகாரம் இருக்கு, அவங்க அப்பா வேற நிறுவிட்டு வர்றாரு. நம்மகிட்ட அதிகாரம் தான், நம்ம அண்ணன் நம்ம அப்பா வேற நிறுவிட்டு போவோம். இவ்வளவுதானே, விடு, அதை பற்றி கவலைப்படாது. நன்றி. அடுத்ததாக கொம்பையா கல்லிடைக்குறிச்சி. கேள்வியை சுருக்கமாக கேளுங்க, உணவு நேரம் ஆகிவிட்டது. அண்ணா வணக்கம். வணக்கம். நான் கல்லிடைக்குறிச்சி நாம் தமிழர் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவருடைய கொம்பையா. எங்கள் ஸ்டாண்டு நாங்கள் புதுசாக ஆரம்பிக்கும் போது 3 ஆட்டோட்டே இருந்தோம். இன்னைக்கு 23 பேர் இருக்கிறோம். பல போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த ஸ்டாண்டை எவ்வளவோ கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துட்டேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்களோ அதே தனி மனதாக இருந்து இன்னைக்கு கல்லிடைக்குறிச்சி ஊரில் பல கட்சிக்கு மத்தியில் நான் போராட்டத்தையும் வாழ்வத்தை எழுந்துட்டு இன்னைக்கு எவ்வளவோ சீரழி எவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சுட்டு இருக்கேன். அவ்வளோத்தையும் தாங்கிட்டு தான் உங்கள் முன்னால் நிற்கேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இதில் அதெல்லாம் இதுக்கு சம்மந்தான். அதெல்லாம் நான் பெருசாக எடுக்கலை. என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரே ஒரு கேள்வி தான். நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, ஏன்னா ஆட்டோ ஓட்டுநரோட நிலமெல்லாம் ரொம்ப மோசம். ஒரு வருஷத்துக்கு எஃப்சி காட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபா 1 லட்ச ரூபா ஜோலிக்க வேண்டி இருக்குது. அதனால் அரசு பணியாக ஆக்குவீங்களா ஆட்டோ டிரைவரை? நான் நான் என்ன சொல்கிறோம்னா, நம்ம வந்தவொடனே ஊபர் ஓலா இந்த ஸ்விக்கி சுமோட்டோவை நிறுத்திடும், எடுத்துகிறோம். நம்மளே ஓலா அப்படின்னு ஒரு இது தொடங்குகிறோம். அதில் அதை அரசு பணியாக மாற்றிடுறோம். நீங்கள் கேட்குற மாதிரி
ஆட்டோ அரசு பணியாக மாற்றி தனியாக நம்ம வைக்கிறோம். தனியாக ஆட்டோ ஓட்டிக்கிறவங்களுக்கும் நியாயமான ஒரு தொகையை தீர்மானித்து அவங்களுக்கு முழு தொழில் பாதுகாப்பு கொடுத்து நடத்துகிறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆட்டோ ஓட்டுறவர், இந்த தந்து வாடகை வண்டி ஓட்டுறவர், எல்லாருக்குமான அரசைத்தான் நாம் நிறுவ போகிறோம். அதனால் அச்சத்தை விடுங்க, நம்பிக்கையோடு இருங்க, உறுதியாக நம்ம சரி பண்ணி. நன்றி. அடுத்ததாக இறுதி கேள்வியாக தோழர் ஆதி நாராயணன். அண்ணா வணக்கம். ஐ லவ் யூண்ணா. அண்ணா, அம்பாசமுத்திரத்தில் ரொம்ப நெருக்கமான பல கோயில்கள் இருக்குது. பாபநாசம், கிருஷ்ணன் கோயில். இந்த கோயில்களோட நிர்வாக தலைவர்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா நாயுடு சமூகம், இந்த தெலுங்கு சமுதாயத்தை கொண்டவங்க. நாங்கள் அதிகமாக அம்பாசமுத்திரத்தில் இருக்க மக்கள் கும்பிடுறவங்க கோயிலில் நிர்வாக தலைவர் அவங்க தான் இருக்கிறாங்க, தமிழர்கள் இல்லை. ஐயாவளி சமூகத்தில் இந்த சப்பரம் தூக்குவாங்க, வைகுண்டர். நீங்கள் கூட பல மேடைகளில் ஐயா வைகுண்டர் பற்றி பேசுகிறீங்க. நான் துண்டு துண்டு காணொலியாக நம்ம மக்கள்கிட்ட பரப்பியிருக்கேன். பிஜேபி கூட ரொம்ப நாட்டமாக இருக்காங்க. இல்லை, பிஜேபியோட எங்கள் அண்ணன் தான் அதிகமாக பேசாரு. எங்கள் அண்ணன் கூட நில்லுங்க அப்படின்ட்டு உங்களுக்காண்டி சண்டைலாம் போட்டு பஞ்சாயத்தாகி ஊர் கூட்டத்தில் சீமானவனுக்கு சோறு போட போகிறான்னு அடிக்கலாம் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களுக்காக ஈடுபாடாக அவங்ககிட்ட நான் பேசுவேன். என்னோட கேள்வி என்னன்னா, ஐயாவளி சப்பரம் தூக்குதவங்க வாகுலன்னு ஒரு ஊரில் சொர்க்கவாசல்னு ஒரு கோயில் இருக்குது. சப்பரத்தை கொண்டுட்டு உள்ளே போகும்போது அங்கே நரசிம்மன் ஒரு ஐயர், சப்பரம் வந்து உள்ளவர். அது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியாக போய்கிட்டு இருந்தே தான். அந்த நரசிம்மனுங்கிற ஐயர் வந்து அந்த கோயிலோட தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால ஒரு போர்டு வைக்கிறாரு, ஐயாவளிக்காரங்க சப்பரம் தூக்கிட்டு கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. நாங்கள் இன்னைக்கு நேரத்தை தூக்கிட்டு போனேன்னு பல ஆண்டுகாலமாக தூக்கிட்டு போனோம். அவர் வந்தோடனே கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, ஏதோ தீண்டத்தகாதவர்கள் மாதிரி சப்பரம் தூக்கிட்டு வரவங்க வரக்கூடாதுங்கிறாரு. கிருஷ்ணன் கோயிலில் நிர்வாக தலைமையில் இருக்கிறவங்க மாசி 19 ஐயா பிறந்த நாளுக்கு சப்பரம் ஊர்வலமாக போவோம், அங்கேயும் சப்பரம் வரக்கூடாதுன்ட்டு சட்டம் போட்டாரு. அப்போ அது வந்து அரசியல் ஆயிட்டு அவ்வளோ பெரிய மக்கள் கும்பிடுத சாமியை உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன நரசிம்மன் ஐயர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறம் தடுத்துட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, என்னை சுற்றி எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தர் 2-3 மாடி வீடு கட்டுதார், பெரிய இடம் வாங்கிட்டு. அப்போ யார் அவருன்னு பார்க்கும்போது அவர் தமிழ் கூட இல்லை. நான் பேனர் அடிக்க போவேன் திருமண நிகழ்வுக்கு, ஒரு அண்ணன், அந்த அண்ணன் அதை முடிச்சுக்கிட்டேன். இது கடைசியா அந்த அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே இது இப்படி உங்களை பற்றி நாங்கள் அதிகமாக பேசுவோம். அந்த நான் உங்களை பற்றி பேசாமல் ஒரு நாள் இருந்தே கிடையாது. தூங்கும்போதும் கனவில் நீ தான், சிம்மனை படித்த மணியில் எப்போதும் என் கனவுல நீங்கள் தான். அந்த நட்டை பேசிக்கிட்டே இருப்பேன் மணிக்கிடமா சிம்மனே சிம்மன். அப்போ அவர் சொல்லுதாரு, பேனர் அடிக்குதானே தம்பி, நீ இருந்து பேசிக்கிட்டு இருக்க இடம் யார் இடம் அப்படின்னு கேட்காரு. நாயுடு சமூகம் ஒரு பெரிய வணிக வளாகம்னு முழுக்க அவர் உழைதானா. என்னோட கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் குடிகள் பிறந்த நம்ம கிட்ட இல்லாத அளவுக்கு பொருளாதாரமோ இடமோ இவங்களுக்கு எப்படி போகுது? நீங்க கூட சொல்லியிருக்கீங்க ஈழத்த மாதிரி இங்க நடக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னன்னா, எனக்கு புரியுத மாதிரி என்னுடைய பெரியவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவங்க நம்ம கூட இருந்துட்டு நம்ம மொழி பேசிக்கிட்டு நம்ம மண்ணில் இவ்வளோ இடம் நம்மளோட அதிகமாக வாங்கிக்கணும் காரணம் என்னங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். தம்பி கேட்குறாரு எனக்கு புரிஞ்ச மாதிரி ஏன் நம்ம பெரியவர்களுக்கு புரியலன்ட்டு. கியூபா விடுதலை புரட்சியாளன் சேகுவேரா, அவன் பிறந்தது அர்ஜென்டினா, அவங்க அப்பையும் ஒரு செல்வன் தான், இவன் மருத்துவர். இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நண்பர்களை கூப்பிட்டு அரசியல் பேசிக்கிட்டே இருக்காப்புல. அரசியல் பேசிக்கிட்டு இருக்கு. நண்பர்கள் போன பிறகு அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு படிக்கிற வேலையை பாரு, இந்த நண்பர்களை கூட்டி வச்சுக்கிட்டு அரசியல் பேசுகிறத விடு அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பாவை பார்த்து சேகுவேரா சொல்கிறான், நீ இந்த மாதிரி உன் நண்பர்களோட நீங்கள் உட்காந்து அரசியல் பேசியிருந்தீங்கன்னா நான் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துருந்துருக்கலாம். இப்போ நம்ம பெரியவங்கெல்லாம் இதை பேசியிருந்தாங்கன்னா நீ இவ்வளவு நேரம் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, ஏன் நம்ம கோயிலுக்கு நம்ம உள்ள போகக்கூடாது, நம்ம இடம் எப்படி அவன்கிட்ட போச்சு, அந்த நிலைமை உருவாகாமல் இருந்திருக்கும். அவன் வைகுந்தருக்க வழிபடுறதையும் எனக்கு வழியே வந்த நான் பேரேன், அதனால நீ அதெல்லாம் சாதாரணமாக சரி பண்ணலாம். கொஞ்ச நாள் ஒரு நாள் நான் அந்த தேரை எடுத்துக்கிட்டு வரேன், சப்பரத்தை தூக்கிட்டு வரேன். அவன் ஒருத்தவனாவது நல்ல துணி உள்ளவன் உள்ள வராத இங்கே நில்லுன்னு சொல்றான், பார்ப்போம். புரியுதா? கொஞ்ச நாள் பொறுத்து. அடுத்ததாக அன்பு சகோதரி ரிஸ்வானா அவர்கள்.
அண்ணா எங்க வீட்டுக்காரர் வந்து என்னோட புருஷன் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். சரி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இப்போ அவர் வந்து பெரும்பான்மையரா சிறுபான்மையரா? இந்த கேள்வி நீங்க பதில் சொல்லணும். இது அண்ணன் கேட்க கூடாது. சொல்லுங்க அண்ணா, நீங்க சொல்லுங்க அண்ணா. இல்ல இல்லைங்க பாருங்க, இதை கத்து கொடுத்ததே நான் தான் உங்களுக்கு. ஆமா கண்டிப்பா உங்கள்ட்ட இருந்து வந்தது எல்லாமே. அதாவது மதத்தை வச்சு உலகில் எந்த மானுடனையும் தங்கச்சி மதிப்பிடுறதில்லை. வரலாற்றுல எங்கேயுமே மொழி இனத்தை வச்சுதான் மக்களை மதிப்பிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்களும் உங்கள் கணவரும் பெரும்பான்மை தமிழ் தேசிய இன மக்கள், நீங்கள் சிறுபான்மை இல்லை. அதான் உங்க கணவரே சான்று. உங்களை திருமணம் செய்கிற வரை அவர் வன்னியராக இருந்திருப்பார், இந்துவா இருந்திருப்பார், பெரும்பான்மை. உங்களை திருமணம் செய்த உடனே அவர் சிறுபான்மை என்பது எவ்வளவு கேவலமா கேலியா இருக்கோ. இப்போ என் தம்பி அபு இருக்கான், இந்த காயல்பட்டினம், அவன் நேசிச்சு திருமணம் செய்த பொண்ணு வேற ஒரு சமூகம், அது இந்து சமயத்தை ஏற்ற பொண்ணு. அப்போ அவன் திருமணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். அந்த இடத்துல இந்த பெரும்பான்மை சிறுபான்மையை விளக்கி பேசினேன். இப்போ இருக்கிற என் தம்பியை மணக்க போற அந்த பெண் இந்த நொடி வர பெரும்பான்மை. இப்போ இவனை திருமணம் பண்ணி அதில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டான்னா இவளை சிறுபான்மைன்னு சொல்லுது எவ்வளோ வேடிக்கையானதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ என் தம்பி யுவன் சங்கர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு, உங்களுக்கு தெரியுது. இப்போ எங்கள் அப்பா இளையராஜா இந்து மதத்துக்குள்ளே இருக்காரு. அப்பா பெரும்பான்மை, மகன் சிறுபான்மைங்கிறது ஏற்குதான் இந்த சமூகம். அது மாதிரி தான் இது. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதாலேயே சிறுபான்மை அல்ல, நாம் பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். இதற்கு வரலாறு அண்ணன் வரலாற்று பூர்வமாக பேசி வரேன் பாருங்க. பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து ஏன் பிரிஞ்சது? மதம். நாங்கள் ஓரிரை அல்லாவை ஏற்று நபி மொழியை வழியாக ஏற்று போனோம். நாங்கள் இஸ்லாமியர்கள் தனி நாடு. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது? ஒரே இறைவன் தானே, ஒரே தூதர் தானே. எதுக்கு பங்களாதேஷ் பிரிஞ்சதுன்னா அவங்க உருது ஆட்சி மொழி, நாங்கள் என் மொழி வங்காளம், என்னாச்சுன்னு பிரச்சனை வந்தது. அப்போ அவன் உருது, நான் வங்காளி. மார்க்கம் ஒன்றாக இருக்கலாம், ஓர் இறை ஒன்றாக இருக்கலாம், ஆனால் நீ உருது, நான் வங்காளி. அப்போ மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். ஐரோப்பா முழுக்க கிறிஸ்தவர். ஏன் ஒரே நாடா இல்லை? ஏன்னா நீ பிரெஞ்சு, நான் ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க். அவனவன் மொழிக்கு மொழி ஒரு நாடை கட்டிட்டு பிரிஞ்சுட்டான். ஆனால் ஒரே மதம் தான். இதுல இருந்து என்ன தெரியுது? மதத்தை வச்சு மனிதனை மதிப்பிடுவது இல்லை, மொழி இனமாகத்தான் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும்போது நீங்களும் உங்கள் கணவரும் உலகில் பெருத்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள், 13 கோடி மக்கள் தொகை கொண்ட மக்கள். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், நாமல்ல சிறுபான்மை. இந்த நிலத்தில் ஐயா ஸ்டாலின், உதயநிதி போன்றவர்கள் தான் சிறுபான்மை. உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா. அண்ணா வணக்கம், என் பேர் கர்ணன். நான் ஜப்பானில் 5 வருஷமாக இருந்துட்டு இப்போ ஊருக்கு வந்திருக்கேன். என்னோடய கேள்வி என்னென்னா, நான் ஜப்பானில் போய் இறங்கும் போது அங்குள்ள கல்ச்சர், அங்குள்ள ஏரியா பார்த்துட்டு நம்ம ஊரை பார்க்கும்போது ரொம்ப பேக்காக இருக்குது. எனக்கு ஒரு 50 வருஷம் அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு பார்த்துட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் என்னென்னா, நாங்கள் கவனிக்கும் போது அவங்க வந்து ஸ்கூல்லே இருந்தே அந்த பழக்கத்தை அவங்க மக்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஒழுக்கம் முக்கியமாக ஒழுக்கம். நான் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நிகழ்வு போட்டிருந்தாங்க, நான் சீக்கிரமாக வந்துட்டேன். எனக்கு அது அப்படி அங்கே போய் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஒழுக்கத்தை 10 மணிக்கு நம்ம அங்கே டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே 10 மணிக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது நம்ம ஊர் மக்கள் அப்படி தான், இது வரைக்கும் அது மாறணும். என்னோட கேள்வி என்னென்னா, சின்ன பிள்ளைங்களிலேருந்து அவங்க அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து அவங்க அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை கண்டினியூ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் எனக்கு நம்ம ஊர் அது மாறணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் இஸ்லாமியர் அண்டு கிறிஸ்தவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். இப்போது வட இந்தியாவில் வந்து அந்த மக்கள் வந்து இந்து மதம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே ஓட்டு போட்டு அவங்க பிஜேபிங்கிற ஒரு கட்சியை வர வச்சுருந்தாங்க. அது அவங்க மதத்தினால அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயுமே கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம்ஸ் அந்த மக்கள் வந்து நம்ம அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி சுயநலம்னு சொல்லலை அந்த வார்த்தை. பட் எனக்கு அது ஆதகமாக இருக்குது.
இவங்க ஏன் இப்படி மக்கள் திரும்ப திரும்ப இவங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநியாயங்கள் நடக்கும்போதே பார்த்துட்டு திரும்பியும் ஓட்டு போடுறாங்களே. இப்போ வளக்கொள்ளைகள், இப்போ சின்ன சின்ன பசங்க கூட ஸ்கூலில் கூட இப்போ இது கஞ்சா போதை எல்லாம் ரொம்ப அநியாயமாக போயிட்டு இருக்கு. இது பார்த்துட்டு எங்களால் ஆதங்கத்தில் எனக்கு இருக்க முடியல. நான் ஜப்பானில் 5 வருஷமாக இருந்துட்டு இருக்கேன். எனக்கு எங்கள் ஊரில் வந்து என்ன அந்த அளவுக்கு செய்வாங்க இருக்க முடியாத போல ஒரு ஃபீலிங் ஆகுது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. எனக்கு ஒரு முடிவு வேணும் கண்டிப்பாக. தம்பி, நல்ல கேள்வி தம்பிகிட்ட சொல்ல நினைக்கிறேன். நம்ம மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கு. இங்கே என்ன கற்பிக்கப்படுது அப்படின்னா, என் மக்கள் வந்து ஏக இறைவன் அல்லாஹ்வை நம்புறாங்க, முழுமையாக நேசிக்கிறாங்க, நபிகளின் கொள்கையை ஏற்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் வந்து வாழும்போது அதுக்கு நேர் எதிராக வாழ்றாங்க. திமுக தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னா, என் போன்ற உன் போன்ற நீ கேட்ட கேள்விதான். என் போன்ற பிள்ளைகள்கிட்ட ஒரு கேள்வி எழுகுது, திமுக தான் நம்மளை பாதுகாக்கும்னா அப்ப அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க மாட்டாராங்கிற கேள்வி நமக்கு வந்து. அப்ப நபிகளின் கொள்கையை நம்ம ஏற்கலையான்னு வந்துரு. இப்போ குரானோ இப்ப இந்த மார்க்கமோ தீமை என்று, ஹராம் என்று, சாத்தானின் செயல்கள் என்று எதையெல்லாம் நமக்கு கற்பித்திருக்கிறதோ அதையெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க. நபிகளே ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்று சொல்றாங்க. இப்ப எங்க அண்ணன் ஊழல் லஞ்சம் செய்யல, நான் செய்யல, என் தம்பி சைவலா செய்யல. ஆனால் நாங்க ஊழல் லஞ்சம் பெறுபவனுக்கு வாக்கு செலுத்தி துணையா நின்றோம் அப்படின்னா அந்த சாபம் எங்களுக்கும் படரும் தானே. அதான் இங்க இருக்கிற கேள்வி. நம் மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு, அது தேவையில்லை. நம்ம வீர மரபினர், நமக்கு நாம தான் பாதுகாப்பு. இந்த நாட்டில் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான் பன்னெடுங்காலமாக திமுகவையும் அதன் குடும்பத்தையும் பாதுகாத்து பத்திரமா வாழவும் ஆளவும் வைத்திருக்கார்களே ஒழிய அவர்கள் நம்மளை பாதுகாக்கல. அப்போ நாம தான் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கோம், அவங்க நமக்கு பாதுகாப்பா இல்லை. அதை இனி வரும் காலங்களையாவது உணர்ந்து தெளிந்து இங்கே அமர்ந்திருக்கிற என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொண்டு வீரமிக்க மக்களாக, துணிவு மிக்க மக்களாக வரணும். இப்போ இந்த சந்திப்பின் வாயிலாக நான் சொல்வது, கோழைகளாக இருந்தால் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, திமுக வந்தாதான் பாதுகாப்பு என்று நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் திமுகவுக்கே வாக்கு செலுத்துங்கள். இல்லை, நாங்கள் வீரர்கள், துணிந்தவர்கள், எங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, எங்களுக்கு மேலே எல்லாமாக எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அவன் எங்களை பாதுகாப்பான் என்று நம்புவர்கள் இந்த மகன் எனக்கு வாக்கு செலுத்துங்க. இதுதான் நம்ம கேட்குறோம். அதில் நீங்க கேட்டீங்க அண்ணா ஜப்பான்ல எப்படி இருக்குது, கல்வியில் அது 2வது இடத்துல இருக்கு, முதல் இடத்துல தென்கொரியா இருக்கு. இந்த 2 நாட்டையும் முந்திட்டு நாம ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாடு இருக்கும். நீங்க நம்பிக்கையோட இருங்க, நம்பிக்கையோட போங்க. நம்ம ஆட்சி வந்தவொடனே திருப்பி இங்க வாங்க. நன்றி சொல்றேன். எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த இந்திய தேசிய லீக் அவர்கள் நிறுவன தலைவர்கள் அண்ணன் தலா ரஹீம் அவர்கள், தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பின் சைஃபுல்லா அவர்கள், பழனி பாபா பாசறை மாணவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள், இன்ன பிற இந்த நிகழ்வுக்கு உதவிய அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளும் சலாத்துகளும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கமும். நாம் தமிழர்.